ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ராஷ்டிரபதி பவன் உத்யான் உற்சவ் 2024க்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக எப்படின்னா, ஒரு QR கோடு ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது. ஒரு டிக்கெட் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு மெஷின் இருக்குது. இந்த ராஷ்டிரபதி பவன் கேட் 12 வெளியவே. இது ஒரு வாரம் நடக்குது போல், ஒரு மாதம் நடக்குது போல். ஸோ கடைசியில் வந்து எப்படியோ லக்கில் டக்குன்னு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இதுதான் அந்த டிக்கெட்டு, சரிங்களா? நான் பேக் கேமராவில் காட்டுறேன். இதுதான் அந்த டிக்கெட்டு. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ராஷ்டிரபதி பவன் பிரணாப் முகர்ஜி வீதின்னு போட்டிருக்காங்க. அப்படியே போவோம். நிறைய கூட்டம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பிரணாப் முகர்ஜி பப்ளிக் லைப்ரரி தான் இது. ஆக்சுவலாக நாங்கள் எல்லாம் ரிட்டன் வர நேரத்துக்கு போயிருக்கோம். செம்மையாக இருக்குது. அப்பா, அங்கே பாருங்கள், மயில் ஓடுது பாருங்கள். அந்த குழந்தை துரத்திட்டே ஓடுது மயிலெலாம் கத்திக்கிட்டே இருக்குங்க. செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்கள், மயில். சூப்பராக இல்லை ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து உங்கள் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அப்படியே செக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே டுவர்ட்ஸ் ராஷ்டிரபதி பவன் நடக்கும். ஒரு வர வழியில் இதை பார்த்தேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கலர்ஸு பா. இது வந்து சஞ்சீவ் ரெட்டி வீதி அப்படின்னு போட்டிருக்கான். பா, அப்படியே சுற்றி பாருங்களேன், எவ்வளோ கலர்ஃபுல் கார்டன்ஸு. வாவ். பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து ராஷ்டிரபதி பவன் தெரிஞ்சு பாருங்கள். இதுதான் ராஷ்டிரபதி பவன், நம்ம பிரசிடெண்ட்டோட வீடு. வா, செம்மையாக இருக்குது. இது உள்ளே தான் போகணும். ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்டடு. அங்கெல்லாம் மயிலெலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உத்யான் உற்சவ் விசிட்டர் மேப். ட்ரிக் வந்துட்டோம், உள்ளே வந்தாச்சு. வாவ், ஐயோ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை தாண்டிலாம் நம்ம போகக்கூடாது. இங்கே கம்பி போட்டு வச்சுருக்காங்க. என்ன கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ். வா, வாங்க பாருங்கள், ஒரு ஃபவுண்டன் ஆடிட்டுருக்காங்க தூரமாக. அங்கேயும் முடிஞ்சால் போவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன். அந்த சைடு நண்டு போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு மியூசிக்கல் ஃபவுண்டன். நான் நிறைய விஷயங்கள் கவர் பண்ணல, ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. போன்சாய் கார்டன் பார்க்கலாம் வாங்க. எல்லா விஷயத்தையும் என்னால் கவர் பண்ண முடியாது. நீங்கள் டேரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், எல்லாம் போன்சாய். செம்மையாக இருக்குது. இதெல்லாம் என்னென்னு நீங்களே கூகுள் பண்ணி ரிசர்ச் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து காமன் ஜென்ரல் நேமில் கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. எல்லாமே பொட்டானிக்கல் நேமில் கொடுத்துருக்காங்க எல்லா போன்சாயும். ஸோ எதுவுமே என்ன இதுன்னு தெரியல எனக்கு. என்ன ட்ரீன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே கொஞ்சம் மெயின்டெனன்ஸு ரொம்பவே கம்மி தான் இந்த போன்சாய் கார்டனில். சில இதெல்லாம் பேர் இருக்குது, சில இதெல்லாம் பேர் இல்லை. ஸோ அது தெரியல எனக்கு ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு. மெயின்டெனன்ஸ் இவ்வளோ கேவலமாக வச்சுருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த போன்சாய் கார்டன்லேருந்து வெளியே போயிடுவோம். இங்கே இது அவ்வளோ ஒன்றும் வர்த்தாக எனக்கு தோணலை. ஏன்னா இந்த ட்ரீஸ் நேமும் நம்மளுக்கு தெரியல. ஒன்று ஒன்று கூகுள் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படியே நெக்ஸ்ட்டு இதுக்கு போவோம், ஃபவுண்டன் கிட்டே போவோம். அது போன்சாய் கார்டன் பக்கத்தில் வந்தோன்னா அந்த இது ஃபவுண்டன் சொன்னல, அந்த ஃபவுண்டன் வருது. நல்லாயிருக்கு. லைட்டிங்ஸோடு பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் போல். நான் நடந்துகிட்டே எடுக்கிறேன், ஸோ ரொம்ப ஷேக் ஆச்சுன்னா வீடியோ மன்னிச்சிடுங்க. ஃபோனில் தான் வீடியோ கவர் பண்ணுறேன், ஸோ ப்ளீஸ் ஃபர்கிவ் மீயா. வாவ், ஸோ நைஸ், ஸோ நைஸ். சரி வாங்க அப்படியே போவோம், இதெல்லாம் பார்த்துட்டே போவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வெளியே தான், அது உள்ளே இருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் தான் ராஷ்டிரபதி பவனோட மெயின் இது. நம்ம அதுக்குள்ளே தான் இப்போ போகிறோம். இதெல்லாம் அவுட்ஸ்கர்ட்ஸ் மாதிரி வெளியே சும்மா கார்டன்ஸ். வந்து ராஷ்டிரபதி பவன் மியூசிக்கல் கார்டனா இது. ரொம்ப அழகாக இருக்குது, ஃப்ளவர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அது உள்ளே போவோம். அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். நெக்ஸ்ட் என்ட்ரி. இங்கேருந்து கூட தெரிஞ்சு பாருங்கள் ராஷ்டிரபதி பவன். மேலே சின்ன இது மேலே இருக்க டூம் மாதிரி ஒன்று தெரியுது. ஒன்லி ஃபார் சீனியர் சிட்டிசன் அண்ட் திவ்யாங் ஜான். என்னன்னு தெரியல, திவ்யாங் ஜான்லாம். போவோம் உள்ள. வாவ், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கிட்ட பார்க்குறேன் ராஷ்டிரபதி பவனை. அமேசிங். இதெல்லாம் செக்யூரிட்டிஸ்லாம் இருக்காங்க. மழை வர மாதிரி இருக்குது, மயில் கத்துது. வாவ், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல். இங்கே பாருங்கள், சுற்றி கார்டன் தான். நம்ம ஏபிஜே இங்கே தான் இருந்திருக்காரு. நம்ம நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்போமே ஏபிஜே சாரோட ஃபோட்டோஸ். செம்மையாக இருக்குது. சுற்றி கார்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி கார்டன். எவ்வளோ அழகான இடத்துல நம்மளோட பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்க பாருங்கள், வேறு லெவலு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லெஃப்ட்டு திரும்பி வந்திருக்கோம். நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் நடந்துகிட்ருக்கேன். இப்போ க்ளோசிங் டைம். ஸோ எல்லாம் போலீஸ்லாம் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. பட் இட்ஸ் மார்வலஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ரைட் எடுக்கிறோம். இப்போ கிட்ட போய் பார்ப்போம் ராஷ்டிரபதி பவன் எப்படி இருக்குன்னு. வாவ், இங்கே பாருங்க, ஃபுல்லாக கார்டன். எக்ஸலண்ட். பீகாக்கு, நிறைய பீகாக்ஸ் கத்திக்கிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு குயிலா என்னன்னு தெரில, ரொம்ப அழகாக இருக்குது நேரில் பார்க்க. செம்மையால் ராஷ்டிரபதி பவன் இஸ் எக்ஸலண்ட். இதெல்லாம் என்ன ஸ்டோனுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் செம்மையாக இருக்குது ஸ்டோன். இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது போல். வா, இன்னும் செம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நாய் வேறு வருது, அதை துரத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க, போலீஸுங்க. வாட் இஸ் தட்? ஓ, பீகாக் பாருங்க. இங்கே பாருங்கள் பீகாக்கு. ஜூம் பண்ணால் சரியாக தெரிய மாட்டேங்குது. டான்ஸ் ஆடுமான்னு தெரியல. இங்கே இன்னொரு பீகாக் இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கிட்ட வந்துட்டோம். வாவ், ஐயோ, எனக்கு நேரில் பார்க்க வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஹோட்டல் மாதிரி இருக்குது. தாஜ் கோரமண்டல் தாஜ் ஹோட்டல் மாதிரி இருக்குது எனக்கு. எனக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரு சில விண்டோஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. அதெல்லாம் செம்மையாக இருக்குது. நேரில் பார்த்தா ரொம்ப நல்லா தெரியுது. ஜூம் பண்ணால் சரியாக தெரிய மாட்டேங்குது. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் இது. வாவ், அப்படியே வந்துட்டோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ ராஷ்டிரபதி பவனுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்படியே இங்கே பாருங்கள் கார்டன், செம்மையாக இருக்குது கார்டன். அப்படியே நகர்ந்து போவோம். செம்மையாக இடிச்சுக்கிட்டே இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குதுல்ல இந்த லானு. வாவ், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ராஷ்டிரபதி பவன். வாங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போவோம். ராஷ்டிரபதி பவன் கிட்ட போவோம். ஐயோ, உள்ளெல்லாம் வேறு லெவலில் இருக்குது இன்டீரியர்ஸு. எனக்கு இந்த வீடியோவில் காட்ட முடியல, பட் நேரில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது. இப்போ ரொம்ப க்ளோஸில் வந்துட்டோம். நம்ம ரொம்ப க்ளோஸில் இருக்கோம். இப்போ பிரசிடெண்ட் ஹவுஸ் கிட்ட இருக்கும். இங்கே பாருங்க எப்படி இருக்குது. ஐயோ, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக சென்டர் ஆஃப்
பிரசிடென்ட்ஸ் ஹவுஸ் வந்துட்டோம். இதுதான் சென்டரு ஆக்சுவலாக. அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள் மயில், பாருங்கள் மயில் எப்படி இருக்குது பாருங்கள். எத்தனை மயிலுப்பா. இப்படி தான் வாக்கிங்லாம் வருவார் போல் ஏபிஜே. வியூ எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். பிரசிடெண்ட் அங்கே நின்று பார்த்தா எப்படி இருக்கும் அந்த வியூ அப்படின்றத காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த வியூ இப்படி தான் இருக்கும். மேலேருந்து பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும். அப்படியே 360 டிகிரியில் காட்டுறோம் உங்களுக்கு எல்லாமே. பாருங்கள் செம்மையாக இல்லை? வா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. அப்படியே போவோம். எல்லாம் விசில் அடிச்சு கிளப்ப சொல்கிறாங்க, கிளப்பிட்டுருக்காங்க. சே, நான் ஏபிஜே நடந்த இடத்துல நான் நடந்துட்டுருக்கேன்றதே பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. வாவ். அப்படியே ரிட்டன் போகிறோம் நம்ம. ஃபுல்லாக அவ்வளோ அழகான ஒரு கார்டன் செட்டப். கார்டன்ஸ்ன்னு சொல்லலாம், கார்டன் இல்லை கார்டன்ஸ். ஸோ உள்ளே அந்த சைட்லாம் இங்கே பாருங்கள், இதுக்கு அந்த பக்கம் வந்து இன்னும் நிறைய கார்டன்ஸ்லாம் இருக்கும். பட் நம்மளுக்கு அலௌடு இல்லை, ஆக்சஸ் இல்லை பப்ளிக்கு. ஸோ அங்கே தான் மான்லாம் இருக்கும் போல். வாங்க நம்ம அப்படியே வெளியே போவோம். ஹோப் யூ ஹவ் என்ஜாய்டு திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டியிருக்கேன். இந்த அழகை ரசிச்சுட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே நம்ம ஃப்ளாக் எவ்வளோ சூப்பராக பறக்குது பாருங்கள் மேலே, பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் இந்த ஃப்ளவர்ஸ்லாம். வாவ். இந்த என்ட்ரி, நம்ம என்ட்ரி வந்து வேறு சைட்லேருந்து வந்தோம். இப்போ எக்ஸிட் ஆகிறோம். ரோஸ் கார்டன் அது. ரோஸ்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்ம பெரிய ரோசஸ்ஸு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசு பாருங்களேன் இந்த ரோஸ்லாம். வா, கிட்ட அவ்வளோ பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னு தெரியல, பட் வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குது. ரோஸ் கார்டன் பக்கத்துலேயே இது பீகாக்ஸ், நிறைய பீகாக்ஸ் இருக்குது. அப்படியே மணக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ் இருந்தால் அப்படியே செம்மையாக மனம் அப்படியே வீசுது. இங்கே பாருங்க எவ்வளோ அழகான ரோஸு, எல்லாமே எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது ரோஸ் இங்கே. வா, இது என்ன ஃப்ளவருன்னு தெரில, எனக்கு ரொம்ப மனசு கவர்ந்துருச்சு இந்த ஃப்ளவர்ஸ். செம்மையாக இருக்குது இது. அதே மாதிரி இந்த ஆர்கிடெக்சர்லாம் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரியான ஆர்கிடெக்சர், வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே கல் தான், எல்லாமே கல். நான் நிஜமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய ரோஸுங்களை நான் ஊட்டி கொடைக்கானலில் கூட பார்த்ததே கிடையாது. எப்படி இருக்குது பாருங்கள். இவங்களுக்கு பாவம், மக்களையும் துரத்தணும், குரங்குங்களையும் துரத்த வேண்டியதாக இருக்குது. இவங்க பாவம், அத்தனை குரங்கு வேறு இருக்குது. அவ்வளோதான், எக்ஸிட் வந்தாச்சு. வாவ், வெளியவும் அப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. எவ்வளோ பெரிய கார்டன் பண்ணுங்கள். இது ஒரு கார்டன், சுற்றி ஃப்ளவர்ஸ் தான். ஓய்யோ ஆசம். வா, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், சரியான கலர்ஸ் எல்லாமே. ஓய்யோ வா, வாங்க அப்படியே எக்ஸிட் ஆகலாம். இங்கே பாருங்க குரங்குக்கு எத்தனை குரங்குங்க இருக்குது. எவ்வளோ அழகான பூக்கள். ஒரு பூவும் அப்படியே கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் நின்று ரசிக்கலாம் போல் ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் திஸ் இஸ் டேஃபடில். எக்ஸிட் ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்களை காட்டிட்டுன்னு நினைக்கிறேன். எண்டாகும் வீடியோ, எண்டாகும்னு பார்த்து சொன்னால் எக்ஸிட்டுன்னு சொன்னால் ஒரு எக்ஸிட்லேயும் ஒரு கலர்ஸ் இருக்குது, ஒரு கார்டன்ஸ் இருக்குது. செமையாக இருக்குது. இதுதான் ஃபைனல் எக்ஸிட்னு நினைக்கிறேன். வந்த இடத்துக்கே வந்துடுவோம். எஸ், யா, திஸ் இஸ் எக்ஸிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவ்வளோதான், எக்ஸிட் வந்துட்டோம்.
எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். ராஷ்டிரபதி பவன் உள்ளே போக முடியாதவங்கெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகிக்கோங்க. நாங்களே ஃப்ளூக்கில் தான் வந்தோம். ஸோ நல்லா இருந்தது. ஃப்ரீ என்ட்ரி தான். ஸோ ஒரு மாதத்துக்கு இருக்கும். மார்ச் 31 எண்ட் ஆகுது. நாங்கள் கரெக்டாக மார்ச் 29 வந்திருக்கோம். அதுவும் கடைசி நேரத்தில் வந்து அந்த கேயாஸ்க்கு மாதிரி இருந்தது. அதில் வந்து டிக்கெட்டை இது பண்ணி ஃபில் பண்ணி அந்த நேம்ஸ்லாம் ஃபில் பண்ணி டிக்கெட் அப்படியே எடுத்துகிட்டு உள்ளே ஓடி வந்தோம். ஸோ இது நான் லக்கில் தான் வந்திருக்கோம். ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் காட்டினதுக்கு செம்மையாக இருக்குது. பாய்.